திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் நிகழ்ந்த கொலை சம்பவம் உள்ளூர் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கள்ளக்காதல் காரணமாக கூலி தொழிலாளி உயிர் இழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிலக்கோட்டை அருகே சொக்குப்பிள்ளைப்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பன், இவருக்கு 45 வயதாகுது. இவர் கூலி தொழிலாளி. அவரது மனைவி பழனியம்மாள், இவங்களுக்கு 35 வயதாகுது. பழனியம்மாளுக்கு அதே ஊர்ல உள்ள சூர்யாவுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக தொடர்பு நீடித்து வந்திருக்கு. இதனால தம்பதியினர் இடையே அடிக்கடி தகராறுகளும் ஏற்பட்டிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி இருவரும் சொந்த ஊரை விட்டு சிலுக்குவார்பட்டியில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காங்க. அங்கு பாத்தீங்கன்னா சமீபத்துல மாரியப்பன் திடீரென மயங்கி விழுந்ததாக கூறி தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. ஆனால் மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிர் இழந்து விட்டதாகவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. மாரியப்பனின் கழுத்தில் காயங்கள் இருப்பதை கண்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக உடலை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. விசாரணையின் போது பாத்தீங்கன்னா சந்தேகத்தின் பேரில் மனைவி பழனியம்மாளை கைது செய்து போலீசாரின் தீவிர விசாரணையில காதலர் சூர்யாவுடன் சேர்ந்து மாரியப்பனை கழுத்தை நெரித்து கொலை செய்தது வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. பழனியம்மாள் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. இது குறித்து போலீசார் பழனியம்மாளையும் சூர்யாவும் கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் நிலக்கோட்டை மட்டுமல்லாமல் திண்டுக்கல் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கள்ளக்காதல் மனித உயிரை பலியெடுத்த துயரமான நிகழ்வாக இது பேசப்பட்டும் வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.